அன்பார்ந்தவர்களே, உலகில் எத்தனையோ மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் மற்ற மனிதனை சாவடித்துக் கொண்டிருக்கிறான். இன்று நாம் நினைத்து பார்க்கின்ற நமது பாலமகசி இயற்கையாக மரணம் அடைந்தவர். ஆனால் வன்முறைக்கு ஆளாகி ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைய தினம் உலகில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நினைக்கின்ற பொழுது கடவுள் இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அமெரிக்காவில் அதே கடவுளை வைத்து நாங்கள் மக்களை வதம் செய்வது நியாயம்தான் என்று வாதாடி கொண்டிருக்கிறார்கள். பாப்பானவர் நமது கடவுள் யாருக்கும் வன்முறையை கற்பிப்பது கிடையாது, எந்த ஒரு சண்டைக்கும் வன்முறைக்கும் தோது போக மாட்டார் என்று அவர் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைய வாசகத்தில் இயேசுநாதர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார், அஞ்சாதீர்கள், நான் தான். அந்த வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் மனித இனம் மறந்து விட்டிருக்கிறது. நான் தான், அஞ்சாதீர்கள். நமது கிராமத்தில் எத்தனையோ மக்கள் இறந்து இன்றைய தினம் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நாம் இறந்து விட்டார்கள் என்று நாம் நினைக்கிறோம். உண்மை அதுவல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வோரை இறந்தோரிடையே ஏன் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற வசனத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஈஸ்டர் நாட்களில் வாழ்வோரை இறந்தோரிடையே ஏன் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அது ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். மனிதன் மட்டும் கல்லறைகளை கட்டுகிறான், பெயர்களை பதிவு செய்கிறான், பெரிய பெரிய கெபிகளை கட்டி அந்த மனிதனுக்கு ஒவ்வொரு வருடமும் நாம் சென்று திருப்பலி ஆற்றுகிறோம், பூவை வைக்கிறோம். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி என்றால் கல்லறைக்கு சென்று நாம் அவர்களை நினைத்து பார்க்கிறோம். ஆனால் இயேசுவுக்கு கல்லறையே இல்லையே, கல்லறையே கிடையாது. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அவர் வாழ்கிறார் என்றால் நமது மனிதர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். கல்லறைகள் எதற்கு? யானைகளுக்கு கல்லறைகள் இருக்கிறதா? டைனோசோர்களுக்கு? இந்த மனித இனம் வருவதற்கு முன்னால் ஏதாவது ஒரு கல்லறை ஏதாவது கட்டினாங்களா? ஒன்றுமே இல்லையே. அப்போ எதற்கு மனிதனுக்கு மட்டும் கல்லறைகள்? மனிதா, நீ மண்ணாக இருக்கிறாய், திரும்பவும் நீ மண்ணுக்கே போகிறாய். இந்து மக்களை பாருங்கள், போகிறாங்க, எரிக்கிறாங்க, தூசியை தூக்கி கடாசி போயினே இருக்காங்க. ஏன் கிறிஸ்துவர்கள் மட்டும் பெரிய பெரிய லேண்ட் எடுத்து புதைச்சி அதை நம்ம மனித உடம்பை நாம் மீண்டும் மண்ணுக்கு புதைக்கிறமே ஒழிய எவ்வளவு தூரம் நிலம் மாசுபட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நாம் யோசனை செய்ய வேண்டும், இது அவசியம்தானா? கல்லறைகள் நமது இந்திய கலாச்சாரம் பழமையிலிருந்து உலகத்திற்கே சொல்லுகிறது, ஏழை எல்லாமே கடவுள்கிட்ட போகிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. இறந்தவர்களை நாம் நினைக்க வேண்டாம், வாழுகின்ற மனிதர்களை நினைவுங்கள். இப்போ இதே கோயிலில் எல்லாரும் இருக்காங்க. எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் பாட்டை இந்த கட்டுப்படியில் பிறந்து இறந்து செத்து போன எல்லாருமே இதோ திருப்பலி ஆற்றுகின்ற பொழுது வாழ்வோர் இறந்தோர் அல்ல, ஆழமான வாழ்வோர், ஆழமாக வாழுகின்ற மக்கள் அவங்க தான்.
நம்ம தான் வாழ்வோம். அவங்க ஆழத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், முடிவில்லாத வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம டெம்பரரி மேலோட்ட வாழ்வை வாழுகின்றது தான் இந்த மனித இனம். அவர்கள் ஆழமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இடம் எங்கள் அம்மாவுக்கு பூசை வைக்கும்போது எங்கள் அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வோரை இறந்தோரிடையே நான் தேட வேண்டும். கல்லறைக்கு இப்போ முடிஞ்சோடனே எல்லாரும் போவோம். இவ்வளோ தூரம் நம்ம பேசின பிறகு நான் கூட கல்லறைக்கு தான் போவோம். எவ்வளோ அருமையான மெசேஜ்! உயிர்ப்பு விழாக்களிலே நாம் தியானம் செய்ய வேண்டும். வாழ்வோரை இறந்தோரிடையே ஏன் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? இங்கே இருக்கின்ற அந்த ஒளி, ஈஸ்டரின் ஒளி அதைத்தான் சொல்லுகிறது. தீபமாக எல்லா உயிர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நம்ம மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ட கோழி கூட போன வாரம் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். திருவெளிப்பாடு கடைசி அதிகாரத்தில் எவ்வளவு அழகாக எழுதுகிறது. படைத்த அனைத்துமே மீண்டும் கடவுள்கிட்ட போய் சேருது. கடைசி திருவெளிப்பாடு கடைசி அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படிங்க. நீங்கள் நிற்கிறீங்க, எல்லாரும் நிற்கிறாங்க மனிதர்கள். போன வாரம் நம்ம சாப்பிட்ட கோழியும் பக்கத்தில் நிற்குது. போன மாதம் கிறிஸ்மஸ்க்கு வெட்டின ஆடுங்க, பண்ணிங்க, நீங்கள் சாப்பிட்ட மீன் எல்லாமே அந்த மோட்சத்தில் நிற்குது. அது ஞாபகப்படுத்தும், நம்மளை இழுத்து. ஞாபகம் இருக்கா? போன கிறிஸ்மஸில் நான் உங்கள் வயிற்றில் இருந்தேன், ஞாபகம் இருக்கா? இதுதான் ஒரு மறைபொருள். வாழ்க்கை என்பது மறைபொருள். கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு மறைபொருள். அனைத்து உயிர்களும் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டு கடவுள்கிட்ட திரும்பி போகும். இதை நாம் ஜெபிப்போம். முக்கியமாக உயிர்களை மதித்து சண்டைகள், வன்முறைகள் கொண்டு அவற்றை அழிப்பது ஒரு காலத்திலும் நியாயம் கிடையாது. எல்லா உயிர்களையும் சொல்லுகிறேன், மனித உயிர்கள் மட்டுமல்ல. இப்பேற்பட்ட திருப்பலியை நாம் ஆற்றுகின்ற பொழுது மனிதனுக்காக மட்டும் நான் இந்த திருப்பலி அவங்க ஆன்மா ஆறுதல் பெற வேண்டும், இளைப்பாற வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணல. எங்கள் அம்மா சாப்பிட்ட கோழிங்களும் இளைப்பாற வேண்டும், எங்கள் அம்மா சாப்பிட்ட ஆடும் இளைப்பாற வேண்டும், எங்கள் சாப்பிட்ட மீனும் எல்லாமும் இளைப்பாற வேண்டும். இதுதான் வள்ளலார் அழகாக சொல்லுவார், எல்லோரும் இன்புற்றிருப்பதை விட எல்லோரும் இன்புற்றிருப்பதை விட வேறொன்றும் அறியேன் பராபரம்.